வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன். தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம். புதிய திருத்தந்தை அமெரிக்க கர்தினல் ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோர்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய திருத்தந்தை 14ஆம் போப் லியோ என அழைக்கப்படுவர். இந்த பெயரை கொண்ட ஒரு திருத்தந்தை நீண்ட காலத்தின் பின் தெரிவாகியுள்ளார். வத்திக்கானில் உள்ள சிஸ்டியன் தேவாலயத்தில் மேல் பகுதியில் உள்ள குழாயில் இருந்த வெண்மையான புகை நேற்று வெளியேறியது. இதனையடுத்து புனித பீட்டர் சதுக்கத்துக்கு மேலே உள்ள மாடியில் புதிய பாப்பரசர் தோற்றியுள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான நேற்றைய போட்டி இடைநடுவில் கைவிடப்பட்டது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 10.1 ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை இழந்த 122 ஓட்டங்களை பெற்றிருந்த போது போட்டி இடைநிறுத்தப்பட்டது. போட்டி இடம்பெற்ற தரம்சாலா மைதானத்தில் 3 ஒளிவிளக்கு கம்பங்களில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக இந்த போட்டி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத தொழில்நுட்ப கோளாறுகளால் இந்த போட்டி ரத்து செய்யப்படுவதாகவும் அசௌகரியங்களுக்கு வருத்துவதாகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை விடுத்துள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பதற்றமான சூழல் காரணமாக தரம்சாலா மைதானத்தில் நடைபெற இருந்த போட்டிகளை வேறு இடங்களுக்கு மாற்றவிருப்பதாக நேற்று அறிவிப்பு வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு விட்டுக் கொடுப்புக்கு மத்தியில் தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு விடுப்பதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் பொதுச் செயலாளர் பு. பிரசாந்தன் நேற்று மட்டக்களப்பில் உள்ள கட்சியின் பிரதான அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அவர் இதன்போது மேலும் தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் படகு சின்னத்திற்கு மக்கள் வழங்கிய ஆணைக்காக அந்த மக்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்வதுடன், நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த தேர்தலில் எதிர்கொண்டிருந்தது. இருப்பினும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 37 ஆசனங்களை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பெற்றிருக்கின்றது. இது கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் அரசியல் அதிகார இருப்பினை, கிழக்கு மாகாண தமிழர்களுக்கான அரசியல் குரல் தேவை என்பதனை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக இதனை பார்க்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கோர்லைப்பற்று வடக்கு வாகரை பிரதேசத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு மிக அதிகமான வாக்குகளை பெற்று 7 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அதேபோன்று மண்முனை தென்னெறிப்பற்று பிரதேசத்திலும் வடமாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தினை வினைத்திறனாக முன்னெடுப்பது, காணி பிரச்சினைகள் எதிர்நோக்கியுள்ள 4 பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மக்களுடனான கலந்துரையாடல், செயலிழந்து காணப்படும் கிளிநொச்சி வட்டக்கட்சி புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை செயற்படுத்துதல் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. தொடர்ந்து நேற்றைய தினம் கலந்துரையாடல் தொடர்பாக ஆளுநர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அவையாவன: மாகாண காணி ஆணையாளர், செயலாளர்கள் மற்றும் காணி யோத்தர்கள் மற்றும் அந்த காணி பிரச்சனை தொடர்பான உணக்கள் சம்பந்தமான பொதுமக்களும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவை இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு நீண்ட காலமாக அந்த தீர்மானம் எடுக்கப்படாமலும் அல்லது எடுக்கப்பட்டும் அவர் ஒத்து வராதாலே நீண்ட காலமாக விடுபடப்பட்டு கொண்டிருந்தது. அவை இந்த பிரச்சனைகளை தீர்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளை கூப்பிட்டு கதைத்து ஒரு சில முடிவுகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த முடிவுகளின் தமிழ் தேசிய கட்சிகளாக இடங்காணப்படுபவர்களுடன் பேசும்போது யார் மேயர் என்பது போன்ற விடயங்களை முன் நிபந்தனையாக வைக்காமல் கூடி கலந்தாலோசிப்பதே சிறந்தது. இம்முயற்சி கைகூடும் வரையில் சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுலபமாக முடியும் என மூத்த போராளி மனோகர் தெரிவித்தார். யாழ் மாநகர சபை மேஜர் விவகாரம் தொடர்பாக யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பிட்டார், கட்சியில் தலைவர் செயலாளர் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதே அவரது முடிவு. மாகாண சபையில் இறுதிப் போரில் நடைபெற்றது இனப்படுகொலையே என்றும் இதற்கு சர்வதேச விசாரணையே வேண்டுமென்றும் முதலமைச்சர் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார்.
இது தற்போது ஜேவிபியின் சட்டத்தரணியாக விளங்கும் சுமந்திரனுக்கு சினமூட்டியது. முதல்வருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார். சுமந்திரன் சார்பில் ஆனோல்ட் தான் மும்முரமாக இயங்கினார். பெரும்பான்மை உறுப்பினர்களின் வாக்கினால் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்தை தற்போதைய கட்சித் தலைவர் CVK சிவஞானம் அவர்களே ஆளுநரிடம் கையளித்தார். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக பெருந்தலைவர் இரா சம்பந்தனிடம் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தெரியவில்லை. வாழைச்சேனை கிண்டியணை பிரதேசத்தில் மீன் வளர்க்கும் திட்டம் என்ற போர்வையில் பாரிய குழிகளை தோண்டி மண்ணகவே எதிர்த்த பிரதேச மக்கள் மண்ணை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனத்தை நேற்றைய தினம் வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசாருடன் பேசுவதற்கு சென்ற தமிழரசு கட்சி வேட்பாளர்கள் உட்பட 2 பேரை கைது செய்ததை அடுத்து அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. போலீசாரின் அடாவடியை எதிர்த்து சுட்டெரிக்கும் வெயிலில் தொடர்ந்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் சம்பவ தினமான நேற்று காலை 10 மணியளவில் பிரதேச மக்கள் ஒன்று திரண்டு அகழ்ந்த மண்ணை ஏற்றிக்கொண்டு வேறு இடத்துக்கு கொண்டு சென்ற கனரக வாகனத்தை வீதியில் வழிமறித்து எங்கள் கிராம மண்வளத்தை அழிக்காதே, மண்வளத்தை அழிக்கும் துரோகியே ஒழிக, சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு என ஸ்லோகங்கள் ஏந்தியவாறு குறித்த திட்டத்தினை நிறுத்த கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர் சட்டத்தரணி வி மணிவண்ணனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் நிச்சயமாக சிறப்பான ஆட்சி ஒன்றை கொடுத்திருப்போம். நாங்கள் எவ்வாறான ஆட்சி ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோமோ அவ்வாறான ஒரு ஆட்சியை இப்பொழுது மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தரப்புகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். துரிதகதியில் யாழ்ப்பாண நகரை கட்டியெழுப்ப வேண்டும். ஒரு அழகிய மாநகரமாக சர்வதேச நகரங்களுக்கு ஈடு இணையான நகரமாக யாழ்ப்பாண மாநகர சபையை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய வேணவாக இருந்தது. எங்களிடம் பல்வேறு திட்டங்கள் இருந்தன. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளையும் நாங்கள் செய்திருந்த வேளையில் சதியாலோ விதியாலோ எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் போட்டியிட முடியாதவாறான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது. இருந்த போதிலும் என்னை பொறுத்த மட்டிலே இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் கட்சி நேற்றைய தினம் வழங்கப்பட்டது. கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை மேலும் அபிவிருத்தி செய்த வினைத்திறனாக செயற்பட வைப்பது தொடர்பாக கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் S. முரளிதரன், வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜோதிநாதன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி நலாயினி இன்பராஜ், வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் உமாகரன், பிரதேச செயலாளர், மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், கராச்சி பிரதேச செயலாளர், வர்த்தகர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்காலத்தில் கராச்சி பிரதேச சபையின் கையெழுத்து வினைத்திறனாக முன்னெடுப்பது தொடர்பாகவும் குறித்த விடயத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு சமர்ப்பிப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக முடிவு அடுத்த மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்படலாம் என வேலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நிதி பிரதி அமைச்சர் ஹர்சன சூரிய பெருமாள், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா ஆகியோரும் இந்த விடய தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளனர். கோட்டாஞ்சேனை மாணவி மனநோயாளி அல்லர் எனவும் அவ்வாறு கூறியதுக்காக மகளிர் விவகார அமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் நாடாளுமன்றத்தில் மெனோ கணேசன் எம்பி வலியுறுத்தினர். மேலும் அந்த வார்த்தை பிரயோகத்தை நாடாளுமன்ற கான்சர்ட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். கோட்டாஞ்சேனை மாணவி குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மெனோ கணேசன் எம்பிக்கு பதிலளித்த சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அந்த மாணவி தொடர்பாக விவரங்களை முன்வைத்ததுடன் பெற்றோர்களை விசாரணைக்கு வருமாறு அழைத்ததாகவும், ஆனால் அவர்கள் அமைச்சுக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் கூறினர்.
அதற்கு பதிலளித்த மெனோ கணேசன் எம்பி, அமைச்சு அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று விசாரிக்க வேண்டுமே தவிர அவர்கள் உங்களிடம் வரும் வரையில் காத்திருக்க வேண்டுமா என்று சாடினர். அத்துடன் மனநோயாளர் என்று கூறியமைக்காக அமைச்சர் சரோஜா மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர் கேட்டார். மெனோ கணேசன் மேலும் கூறுகையில், இந்த சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை நடைபெற வேண்டும். குறிப்பிட்ட மாணவிக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது, அது உண்மை. இன்று அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடக்கும் இடத்தில் போலீசார் நீர்த்தாரை பிரயோக வண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கண்ணீர் புகை பிரயோக தாக்குதலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்யாதீர்கள், அது தவறு என்றார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல இந்த சம்பவம் குறித்து நீதியான விசாரணைகள் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். அதன்பின் பேசிய அமைச்சர் சரோஜா, மருத்துவ அறிக்கை மற்றும் விசாரணை அறிக்கைகளின் அடிப்படையில் தான் பேசியதாகவும் தவறாக எதையும் குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் வெசாக் மற்றும் பொசன் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படும் தன்சல்கள் தொடர்பில் சுகாதார வழிமுறைகளுடனான பொதுவான அறிவுறுத்தல்களின் தொகுப்பை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு வெளியிட்டுள்ளது. தன்சல் இலங்கையில் மிகவும் மதிப்புமிக்க ஒரு பாரம்பரியமாகும். தன்சல்கள் குறிப்பாக வெசாக், பொசன் மற்றும் பிற மத மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் போது வழங்கப்படுவது வழக்கமாகும். இந்நாட்களில் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக உணவு மற்றும் பானங்களை வழங்குவதாக பலர் தன்சல் வழங்கும் நிலையங்களை நிர்மாணித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சமூக சேவை பரவலாக பாராட்டப்பட்டாலும் இது பொது சுகாதார சவால்களுக்கு வழிவகுக்கும் என்பதை சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே முக்கியமாக முறையற்ற உணவு தயாரிப்பு முறைகள், முறையற்ற சேமிப்பு மற்றும் சுகாதார நடைமுறைகள் இல்லாமல் உணவு தயாரிப்பதன் ஊடாக நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படுவது தொடர்பிலும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு பொது சுகாதாரத்தை பாதுகாக்க சரியான உணவு சுகாதார நடைமுறைகள் அவசியம் என்பதையும் உறுதி செய்வதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றது. எனவே தன் செலவை ஏற்பாடு செய்யும் போது பின்வரும் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தான் வழங்கிய ஆலோசனையை கேட்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்த எதிர்க்கட்சி செயற்பட்டிருந்தால் அக்கட்சியின் உறுப்பினர்கள் தொகை குறிப்பிட்ட அளவு அதிகரித்திருக்கும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு கடந்த முறை கிடைத்த வாக்குகள் இம்முறை கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 50 அல்லது 100 உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்டிருந்தால் குறிப்பிடத்தக்க அளவு உறுப்பினர்களை அதிகரித்திருக்க முடியும் எனவும், குறிப்பாக கொழும்பில் மாத்திரமாவது அவ்வாறு செயற்பட்டிருக்கலாம் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சபை நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா படைக்கல சேவிதரால் சபையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். நேற்றைய தினம் பாராளுமன்றம் காலை 9:30 மணிக்கு கூடியது. முதல் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பல்வேறு விடயங்களுக்கும் ஒழுங்கு பிரச்சினைகளையும் எழுப்பி கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார். எனினும் அவருக்கு எதிராக ஏற்கனவே அமலில் உள்ள அவரின் உரைகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கான தடை காரணமாக அவரின் கருத்துக்கள் வெளிவரவில்லை. இவ்வாறாக ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒழுங்கு பிரச்சினைகளை எழுப்பி இடையிட்டு கேள்விகளை முன்வைத்தவாறு அர்ஜுனா இருந்த நிலையில் சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் அட்டவணையில் ஒழுங்கு விதிகளின் கீழ் இறக்குமதி தீர்வை கட்டணங்கள் தொடர்பில் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல்கள் தொடர்பான விவாதத்தில் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க உரையாற்றிக் கொண்டிருந்த போது அர்ஜுனா தொடர்ந்து ஒழுங்கு பிரச்சினைகளையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தினர். இதனால் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க அர்ச்சனாவுடன் கடும் தர்க்கத்தில் ஈடுபட்ட நிலையில் சபையை தலைமை தாங்கிக் கொண்டிருந்த அரவிந்த் செனவிரத் எம்பி அர்ச்சனாவுக்கு 2 தடவை எச்சரித்த போது அவர் எதனையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவரை சபையில் இருந்து வெளியேற்ற நேரிடும் எனவும் எச்சரித்து இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் அர்ச்சனா அதனை கருத்தில் கொள்ளவில்லை. இந்நிலையில் அவரை சபையில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் அறிவித்தார். ஆனால் அர்ச்சனா சபையில் இருந்து வெளியேற மறுத்த நிலையில் கட்டளையில் உள்ள விடயத்தை அர்ச்சனாவுக்கு அறிவித்த சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் படைக்கல சேவிதர்களினால் வெளியேற்றப்பட நேரிடும் என கூறினர். இதையடுத்து கூச்சல் குழப்பங்களுக்கு இடையில் அர்ச்சனா சபையில் இருந்து வெளியேறி சென்றார்.
நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புத்தளம் மாவட்டத்தின் வேண்ணத்துவில்லு பிரதேச சபைக்கு வேண்ணத்துவில்லு வட்டாரத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் நாணய சுழற்சியில் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் வேண்ணத்துவில்லு வட்டாரத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரை இவ்வாறு நாணய சுழற்சியில் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் மாவட்டத்தின் வேண்ணத்துவில்லு பிரதேச சபைக்கு வேண்ணத்துவில்லு வட்டாரத்தில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் 2 வேட்பாளர்களுக்கு தலா 320 வாக்குகளை பெற்றுக் கொண்டனர். இதனையடுத்து 2 வேட்பாளர்களின் சம்மதத்துடன் அங்கு நாணய சுழற்சி இடம்பெற்றது. குறித்த நாணய சுழற்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி பெற்றதுடன் உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் வேண்ணத்துவில்லு பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி 6 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி 5 ஆசனங்களையும் பொதுஜன பெரமுன 4 ஆசனங்களையும் முஸ்லிம் காங்கிரஸ் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தேசிய சுதந்திர முன்னணி ஆகிய கட்சிகள் தலா ஒவ்வொரு ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2,08,40,000 ரூபாய் பெறுமதியான பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். 3/5/2025 அன்று சப்புகந்தா போலீஸ் பிரிவில் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டி இவ்வாறு 2,08,40,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையிடப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். அதன்படி நேற்று காலை கிரிந்திவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகின சந்தியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கெலகோடிய பகுதியை சேர்ந்த 61 வயதுடையர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் இருந்து மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளில் கொள்ளையிடப்பட்டிருந்த மோதிரம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பொருளாதார வளர்ச்சி வீதம் 3.5% குறைவடையும் என கூறுவதற்கு அரசாங்கத்துக்கு வெக்கமில்லையா என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில் 2048 ஆண்டளவில் அபிவிருத்தி நாடாக மாற வேண்டும் என்றால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி ஆண்டுக்கு 8.9% இருக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினார். அப்போது இலங்கை விரைவாக அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியினர் விமர்சித்திருந்தனர். எனினும் தற்போது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி எதிர்வரும் ஆண்டுகளில் வீழ்ச்சி அடையும் என அரசாங்கம் கூறுகின்றது. இவ்வாறு கூற உங்களுக்கு வெக்கமில்லையா? பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்றால் உங்களின் பொருளாதார திட்டங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். எனினும் இந்த அரசாங்கத்துக்கு பொருளாதார மாதிரியை மாற்றினால் எந்த பொருளாதாரத்துக்கு செல்வது என்பது குறித்து தெரியாது என தெரிவித்துள்ளார். யாழில் போதைப் பொருள் பாவிப்பதற்கு மனைவி பணம் கொடுக்காததால் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். அராலி வசந்தபுரம் பகுதியை சேர்ந்த பஞ்சலிங்கம் வசந்தகுமார் 33 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்றைய தினம் காலை இவ்வாறு மனைவியிடம் பணம் கேட்டுள்ளார். அதற்கு மனைவி தன்னிடம் பணமில்லை என கூறியுள்ளார். இதனால் விரக்தியடைந்த குறித்த குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்திய மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது, மேலும் அது எங்கள் வேலையும் அல்ல என அந்நாட்டு உப ஜனாதிபதி JD வான்ஸ் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்தியாவின் ஆபரேஷன் சித்தூர் என ராணுவ நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை அடுத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என நம்மால் அவர்களிடம் சொல்ல மட்டுமே முடியும். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றத்தால் நாம் தலையிட போவதில்லை. அது நம் பணியும் அல்ல. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வசம் ஆயுதங்கள் கீழே போடப்பட வேண்டும் என அமெரிக்கா சொல்ல முடியாது. இந்த மோதல் பிராந்திய ரீதியாக போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறக்கூடாது என்பது நாம் எதிர்பார்ப்பு. அப்படி நடந்தால் பேரழிவு ஏற்படும். இது இந்த நாடுகளின் தலைவர்கள் வசம் உள்ளது என வான்ஸ் கூறியுள்ளார்.
பல்வேறு வீட்டுக் கொடுப்புக்கு மத்தியில் தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு விடுப்பதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு பிரசாந்தன் நேற்றைய தினம் மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தீக்காயங்களுக்கு உள்ளாகிய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். மன்னார் மடுப்பகுதியை சேர்ந்த குமணன் தனுசா 29 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணும் கணவருக்கும் இடையிலே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனக்குத்தானே தீ வைத்துள்ளார். இதனால் தீக்காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அதிகாலை உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபாய் பேரம் பேசி வருகின்றது. திருடர்கள் என தெரிவித்தவர்களுடன் இவர்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என கேட்கின்றனர் என குற்றம் சாட்டிய ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட MP மேரிக்கர் கேள்வி எழுப்பினர். பாகிஸ்தானில் உள்ள லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, சியல்கோட், பகல்பூர், பெசவர், குவாட்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் நேற்றிரவிலிருந்து விடிய தாக்குதல் நடத்தியது. ராணுவம் மற்றும் விமானப்படையுடன் சேர்ந்து கராச்சி பகுதியில் கடற்படை தாக்குதல் நடத்தியது. இதில் துறைமுக பகுதிகள் அழிக்கப்பட்டதாகவும் விமானப்படை தாக்குதலில் லாகூரில் ISI அமைப்பின் முகாம்கள் தகர்த்தப்பட்டுள்ளதாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லையோரத்தில் தற்காப்பு தாக்குதலில் பாகிஸ்தான் மீது தீவிர தாக்குதலிலும் இந்திய ராணுவம் ஈடுபட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் சுமார் 6000 ஏக்கர் கரையோர காணிகளை 3 மாத காலத்துக்குள் விரைவாக கையகப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முயற்சிக்கு 4 மாவட்ட மக்கள் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். மார்ச் 28, 2025 அன்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் 2430 காவிய அட்டவணை பட்டியல் படுத்தப்பட்டுள்ள 5941 ஏக்கர்களின் உரிமை 3 மாதங்களுக்குள் உறுதிப்படாவிட்டால் அவை அரசால் கையகப்படுத்தும் என காணி உறுத்து நிர்ணய திணைக்களம் எச்சரித்துள்ளது. அரசாங்கம் தங்கள் காணிகளை கைப்பற்ற முயற்சிக்கின்றது என்ற அச்சத்தில் அப்பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்கள் சட்டத்தரணிகளின் உதவியை நாடியுள்ளதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நீண்ட விடுமுறை மற்றும் விசாக் பண்டிகையை முன்னிட்டு விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்படும் என தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரையில் இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரையிலும், பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதே நேரம் கொழும்பு கோட்டையில் இருந்து காங்கேசன்துறை வரையில் விசேட தொடருந்து சேவையும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி இன்று எதிர்வரும் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதிகளிலும் இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியில் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். வணக்கம். Tidak.